கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்க. நீதிமொழிகள் 16:9. நீதிமொழிகள் மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை நிச்சயமாய் யோசிக்கும். இப்போ நடைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அடுத்ததாக அவன் வழியை கண்டுபிடிக்கிற வேண்டிய காரியத்துல வந்து நிற்கிறோம். முதலாவது இயேசுவை கேட்கணும், அவர் வழியை போதித்து தருவார். இரண்டாவது அவன் இருதயம் அலைப்பாயும், இந்த வழியில போகவா இல்ல இந்த இடது பக்கமா இருக்கிற வழியில போகவா, வலது பக்கமா இருக்கிற வழியில போகவா இல்ல இந்த நேர்பாதையில போகவா என்கிற ஒரு கலக்கம் வரும் பொழுது உங்கள் அடிகள், உங்கள் பாதைகள் ஒரு பாதையில ஸ்திரப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நேர் பாதையில அவன் ஸ்திரப்பட அந்த பாதையோட நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல போயிட்டு வலது பக்கம் போயிட்டு ஒருவேளை அவன் சோத்திரம் அவன் இடது பக்கமா இருக்கிற வழியில தான் போனோன்னு சொல்லி உங்க கால் உறுதிப்படுத்துன்னு சொன்னா கலந்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கால்களையும் உறுதிப்படுத்துறது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழி தெரியுது என்று சொன்னால், ஒரு யோசனை வருது என்று சொன்னால், உங்கள் கால்கள் தள்ளாடுது என்று சொன்னால் அந்த வழியில எடுக்காத, அந்த போதனை எடுக்காத, அந்த சோத்திரம் உங்களுடைய ஆலோசனை நில்லாத. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வழியில உங்கள் கால்கள் ஸ்திரப்படுகிறதோ அந்த பாதை நேராய் கடந்து போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க அழகாய் போதித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க யோவான் 14:6. அங்கே இயேசு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் சேர முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு பின்னாக நின்று அவர் வழியை காண்பிச்சு தருவார். எப்போ காண்பிச்சு தருகிறார்? அவரிடத்துல கேட்கும்போது. அவன் இரண்டாவது அவன் நம்முடைய கால்கள் வழிகளில் சபையான பாதைகளில் உறுதிப்படும். இந்த கால்களை உறுதிப்படுத்துவதும் இயேசுதான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் வழிகாட்டியாய், அவரே வழியாய், அவரே சத்தியமாய், அவரே ஜீவனமாய் இருக்கிறார்.